இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி சிக்கன் கிரேவி. இதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹீட் ஆகிறதுக்குள்ளே 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டுட்டு நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஆயில் செப்பரேட் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 250 கிராம் சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இந்த கடாயில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் எல்லாமே இந்த சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் அரைச்சது. உங்கள்கிட்ட இல்லைன்னா நார்மல் ரெட் சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ண விடணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும். அது போடுறதுக்குள்ளே நம்ம ஒரு 5 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் தென் கொத்தமல்லியை போட்டு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. இந்த தக்காளி விழுதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் உடையக்கூடாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த உப்பு இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள். வற்றி நல்லா கிரேவியாக திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளோ நீங்கள் இந்த மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நம்மளோட ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். வாவ், சிக்கன் கிரேவி பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் தென் ஸ்பைஸியாக இருக்குது. யாருக்கெல்லாம் காரம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இவ்வளோ காரம் நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு காரம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. கண்டிப்பாக இந்த சிம்பிள் டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.